Hi friends, welcome to R2R interview question and answer session. நம்ம இந்த செஷனில் வந்து R2R ரிலேட்டடாக கம்பெனிஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ R2Rோட அப்ரிவியேஷன் என்ன? R2Rனா ரெக்கார்ட் டு ரிப்போர்ட், அதாவது ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து கடைசியாக நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணுற வரைக்கும் இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணுறது தான் R2Rோட ஸ்கோப்பு. இது வந்து ஜென்ரல் லெஜர் அக்கௌண்டிங் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, ஜென்ரல் லெஜர் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ப்ரைமரி கொஸ்டின் ஃபார் எவ்ரி அக்கௌண்டன்ட் ஷுட் நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன அப்படின்றது தான். ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னென்னா டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். ஓகே, ரியல் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்டர்வியூவருக்கு கரெக்டாக சொன்னீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கே எலிஜிபிளாகவே ஆவீங்க. ஸோ கீப் திஸ் ரூல் இன் யோர் மைண்ட். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், எந்த மாதிரி அக்கௌண்டிங்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஸோ விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு நோ த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்டிங், இது எதுக்குன்னா டு அசஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த கம்பெனி. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் ஃபோர்காஸ்டிங், பிளானிங் ஆக்ஷன் அண்ட் ரிசோர்ஸஸ் டு பி யூஸ்ட் ஃபார் யோர் ப்ரொடக்ஷன் அண்ட் வாட் எவர் சர்வீஸ் யூ டூ. ஓகே, அடுத்த டைப் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அக்கௌண்டிங். So in the tax accounting, through which you can prepare reports related to tax returns to government authority. ஓகேங்களா. அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் யார் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் நேச்சரில் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. டு நோ த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், சேல்ஸ் அண்ட் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், திஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, தென் த லாஸ்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ economic and financial information of the company for making short term and long term decisions in the management accounting ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னன்றது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். ஸோ இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படி கேட்டாங்கன்னா, ஸோ ஃபார் 41 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, விச் இஸ் இஷ்யூட் பை இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட். ஸோ வை இட் இஸ் யூஸ்ட் அப்படின்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிப்பேர் குட் அண்ட் அக்யூரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் which ensures reliability and relevance. நம்ம இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது ரிலையபிளாகவும் ரெலவெண்ட்டாகவும் இருக்கும்ன்றது தான் எல்லாரோடைய அசம்ஷனும். சரிங்களா. நான் வந்து ஒரு சில அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ எந்தெந்த சுச்சுவேஷனை ஆர் எந்தெந்த சினாரியோஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சொல்லும். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்த பேஜஸில் இன்னும் கொஞ்சம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிங்கன்னா யூ வில் நோ ஆன் வாட் ஆர் த ஏரியாஸ் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் அப்ளிகபிள். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் ஐஎஃப்ஆர்எஸ் பற்றி தெரியுமா அப்படின்றது தான். ஐஎஃப்ஆர்எஸ்ன்றது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். Okay, it is again a set of accounting standard developed by the independent non-profit organization which is called International Accounting Standard Board. ஓகேங்களா, இதுவும் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் which is adopted across all countries. Okay, most of the countries have adopted IFRS. அதே மாதிரி கேப், ஜிஏஏபி அண்ட் ஐஎஃப்ஆர்எஸ், இது ரெண்டுமே வந்து கேப்பும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் விச் இஸ் பாப்புலர் இன் யூஎஸ்ஏ. ஓகேங்களா. ஸோ இதுக்கும் ஐஎஃப்ஆர்எஸ்க்கும் கேப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. கேப் பார்த்திங்கன்னா ரூல் பேஸ்டு. ஓகே, ஆனால் ஐஎஃப்ஆர்எஸ் வந்து பிரின்சிபல் பேஸ்டு. அதே மாதிரி கேப் வந்து பாப்புலர் இன் யூஎஸ்ஏ அண்ட் ஐஎஃப்ஆர்எஸ் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாண்டர்ட் குளோபலி அண்ட் இஸ் யூஸ்ட் அக்ராஸ் மோர் தேன் 110 countries இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனியன். ஓகேங்களா. பட் கேப் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஒரு மேஜரான விஷயம் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரியில் வந்து இன் கேப் வந்து 2 மெத்தட் இருக்கு இல்லையா, லீஃபோ மெத்தட், ஃபீஃபோ மெத்தட். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஐஎஃப்ஆர்எஸில் வந்து லீஃபோ மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி இட் கேன் பி ரிட்டன் டவுன் அண்ட் கேன் பி ரிவர்ஸ்ட் இன் த ஃபியூச்சர் அண்டர் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா. எங்கே ஐஎஃப்ஆர்எஸ் ரிட்டன் டவுன்னா இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் ரீவேல்யூ யுவர் ஸ்டாக் அண்ட் யூ கேன் ஆல்சோ ரிவர்ஸ் இட். ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும்போது யூ கேன் ரிவர்ஸ் பண்ணலாம் இதில் ஐஎஃப்ஆர்எஸில். ஆனால் வென் யூ கோ பை கேப், ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாக்கோட வேல்யூ இன்வென்ட்ரியோட வேல்யூ ரைட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி ஸோ கேப்பில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் நான் பிஸ்னஸ் என்டிட்டிஸ். ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். பட் இன் ஐஎஃப்ஆர்எஸ் ஆனால் ஐஎஃப்ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கும் நான் பிஸ்னஸ் என்டிட்டிக்கும் தனியான அப்ஜெக்டிவ்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே காமனாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஷுட் பி ஷோன் ஆஸ் அ எக்ஸ்பென்ஸ். அதாவது இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஆனால் கேப்பில் வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியாது, அதை வந்து P&L தான் காமிக்கணும். ஓகே, பட் இன் ஐஎஃப்ஆர்எஸ் development cost can be capitalized and it can be amortized in the later period of time. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிற டிஃப்ரென்சஸ் கேப்க்கும் ஐஎஃப்ஆர்எஸ்க்கும். ஸோ இதில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட் உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் AR and AP? ARனா accounts receivable, APனா accounts payable. So account receivablன்றது என்னன்னா amount that the company need to collect from customers for the goods and services sold to them. ஓகே, நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதுக்கான அமௌண்ட்டை நம்ம தான் ரிசீவ் பண்ணணும். அப்போது அது வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் அ கரண்ட் அசெட். இட் இஸ் வாட் அசெட் விச் இஸ் அ ரிசீவபிள். AP அப்படின்றது accounts payable, amount that the company owes to the vendor. We need to give to the vendor for the goods and services purchased from them. அவங்கக்கிட்டேருந்து நம்ம சர்வீஸ் அவைல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ அதனால தான் accounts payable அப்படின்னு வருது. அண்ட் இட் இஸ் அ கரண்ட் liability. ஓகே, டெபிட் நோட்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்ன? ஸோ டெபிட் நோட்டுன்றது when a buyer is returning goods, a debit note is an intimation to the seller of the amount and the quantity being returned and requesting to return the money. இப்போ நம்ம வந்து குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம், அப்போ அவனுக்கு வந்து ஒரு டெபிட் நோட் கொடுப்போம். இந்த மாதிரி நான் இவ்வளோ வேல்யூக்கான குட்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், எனக்கு என்னோட மணியை வந்து நீ திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. கிரெடிட் நோட்ன்றது என்னன்னா when a seller receives the return goods, நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா, அதை அவன் ரிசீவ் பண்ணும்போது நமக்கு வந்து கிரெடிட் நோட் கொடுப்பான். எதுக்குன்னா நீ எனக்கு கொடுக்குற பேமெண்ட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லை வந்து நீ கிரெடிட் வந்து. So for the seller is returning the money for the related goods is being returned in the form of a credit note from the seller's perspective. Okay, what is direct expense and what is indirect expense? Direct expense is otherwise called as cost of goods sold. அதாவது cost of goods sold are the expenses that are directly related to the creation of a product or a service. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, ஸோ அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு எல்லாமே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்டீரியல் வாங்கணும், அப்புறம் லேபர் அவன் ஒர்க் பண்ணுறவனுக்கு வந்து நான் வேஜஸ் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னன்னா இதை வந்து ப்ராடக்ட்டுக்கு ரிலேட் ஆகாத எக்ஸ்பென்சஸ் எல்லாமே indirect expenses. Okay, இங்கே என்ன சொல்கிறோன்னா indirect expenses are those expenses that cannot be assigned directly to any activity since these are completely incurred while operating a business. ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ஸு, பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு பர்மிட் வாங்கணும், ஸோ அந்த பர்மிட் வந்து நோவே ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் அ ப்ராடக்ட். கரெக்டுங்களா? பர்மிட் வாங்கணுன்றது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். ஸோ இட் இஸ் அ அவுட் ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதனால தான் வந்து இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். இப்போ ஆஃபீஸ் ரெண்ட்டு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு, டெலிஃபோன் பில்லு, அதே மாதிரி டெப்ரிசியேஷன் ஆன் த அசெட், இதெல்லாம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஆடிட் ஃபீ, லீகல் ஃபீ, இதுவுமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அதாவது ரெவென்யூ ரெக்கக்னிஷன் பிரின்சிபல்னால் என்ன, மேட்சிங் பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரெவென்யூ ரெக்கக்னிஷன் பிரின்சிபல் அப்படின்றது என்னென்னா, ரெவென்யூ வந்து அந்த எந்த பீரியடில் வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுமோ அந்த பீரியட்லேயே ரெக்கக்னைஸ் பண்ணிடணும் நம்ம புக்ஸில்.
அவங்க வந்து பேமெண்ட் லேட்டாக கூட பண்ணுவாங்க, அடுத்த மாதம் கூட பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் இந்த மாதம் கூட்ஸோ இல்லை சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மந்த்தே யூ ஷுட் ரெக்கக்னைஸ் த ரெவென்யூ. அதுதான் ரெவென்யூ ரெக்கக்னிஷன் பிரின்சிபல். ஓகே, மேட்சிங் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மந்தில் வந்து நீங்கள் ஒரு ரெவென்யூ ரெக்கக்னைஸ் பண்ணீங்க, ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான காஸ்ட்டும் அதே பீரியட்லேயே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிடணும். இதுதான் மேட்சிங் பிரின்சிபல். The principle dictates that the company is to report an expense on its income statement the time the related revenues are earned. எப்போ அந்த ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறோமோ அப்பயே அந்த எக்ஸ்பென்ஸோ ரிப்போர்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இட் இஸ் அசோசியேட்டட் வித் தி அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதை தான் அக்ரூவல் சொல்லுவோம். ஈவன் தோ இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு பில்லெல்லாம் வராமல் இருந்தாலும் நம்ம அக்ரூவாவது பண்ணிடணும் அந்த எக்ஸ்பென்ஸை, அந்த பீரியடோடைய எக்ஸ்பென்ஸ்னால். ஓகே ஓகே ஸோ காஸ்ட் சென்டருக்கும் ப்ராஃபிட் சென்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? Cost center is the department within the organization which is responsible for identifying and maintaining the cost of the organization as low as possible by analyzing the process and making necessary changes to the changes in the company. Okay, whereas the profit center focus on generating and maximizing revenue streams for the organization by identifying and improving activities such as sales. It is more complex and has a wider area of scope. நான் என்ன சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போது இந்த காஸ்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரியது அப்படின்ற ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் காஸ்ட் சென்டர். ப்ராஃபிட் சென்டர்ன்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு என்டிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் லைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ப்ராடக்ட் லைனுக்கும் ஒரு ப்ராஃபிட் சென்டர் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ அந்த ப்ராடக்ட் லைனுகளோட ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸையும் ரெவென்யூவையும் அந்த ப்ராஃபிட் சென்டரை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து புக் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ப்ராஃபிட் சென்டரை பேஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் புல் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் லைனில் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கு, நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்றத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து ப்ராஃபிட் சென்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் சென்டர் வந்து வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இங்கே ப்ராஃபிட் சென்டர் எதுக்குன்னா, திஸ் அலவுஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் டு பி எக்ஸாமின்ட். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து அப்படின்றத எக்ஸாமின் பண்ணுறதுக்கும், ரெவென்யூவையும் எக்ஸ்பென்ஸையும் கோரலேட் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த ப்ராஃபிட் சென்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் யூனிட் அண்ட் த நேச்சர் ஆஃப் காஸ்ட் சென்டர் ஆர் யூஸ்ட் ஃபார் த ஜிஎல்ஸ். எந்த பிஸ்னஸ் யூனிட்க்கு அது நேச்சர் ஆஃப் காஸ்ட்டை வச்சு காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணுவோம். ப்ராஃபிட் சென்டர்ஸ் இஸ் யூஸ்ட் இன் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூஸ் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் பிஸ்னஸ் லைன். இப்போ டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட் சென்டர்ஸ் இருக்குன்னா அந்த ஒரு ப்ராஃபிட் சென்டருக்கும் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ் ரெவென்யூஸ் எல்லாத்துக்குமே அந்த ப்ராஃபிட் சென்டரை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் இன்கம் இது ரெண்டுத்துக்கும் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் இண்டிகேட்ஸ் தி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அ கம்பெனி வித்தவுட் டேக்கிங் த ஓவர் ஹெட் விச் இஸ் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன் டு அக்கௌண்ட். அதாவது நம்ம வந்திருக்க ரெவென்யூலேருந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் மைனஸ் பண்ணி வர்றது தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். அண்ட் நெட் இன்கம் அப்படின்றது இஸ் அ அமௌண்ட் தட் இஸ் ஏர்ன்ட் இன் ப்ராஃபிட். இட் இஸ் கால்குலேட்டட் பை டேக்கிங் ரெவென்யூ and subtracting all the expenses including indirect expense, direct expense, indirect expense, depreciation, tax, interest எல்லாம் போய் வரது தான் net income. ஓகே, ஃபிக்ஸட் காஸ்ட்க்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் என்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் த காஸ்ட் which does not change with the increase or decrease in the amount of goods and services produced. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா, ப்ரொடக்ஷனை வச்சு அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு இந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வேரி ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கணும்னா ஃபேக்ட்ரி ரெண்ட்டு. அங்கே அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம எவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் ஃபேக்ட்ரி ரெண்ட்டு இவ்வளோதானா அவ்வளோதான் இருக்கும். இட் வில் நாட் சேஞ்ச். ஓகே, பட் வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச் வித் த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஐடல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல். இப்போ வந்து நம்ம 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோன்னா 1000 kg ரா மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா 1500 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1500 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல் தேவைப்படும். சரிங்களா? ஸோ இட் வில் சேஞ்ச் இன் அக்கார்டன்ஸ் டு தி வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். பட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படி கிடையாது.
So it is independent with a volume of production and activity. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் டஸ் அ லெஜர் போஸ்டிங் மீன்ஸ். லெஜர் போஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம லெஜரில் போஸ்ட் பண்ணிட மாட்டோம். ஃபஸ்ட்டு எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஜேர்னலில் சப்சிடரி புக்ஸில் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரம் அந்த புக்ஸ்லேருந்து நம்ம வந்து சிமிலர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த ரெஸ்பெக்டிவ் லெஜர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணுறது தான் லெஜர் போஸ்டிங். யூ கேன் கோ த்ரூ திஸ் டெஃபினேஷன். So in the question, ரொம்ப key question, what are the financial statements prepared by a company? Financial statement நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் தான் ப்ரிப்பேர் ஆகுது ஒரு கம்பெனிலையும். ஸோ பேலன்ஸ் ஷீட் எதுக்கு? இட் இஸ் ஷோயிங் தி கம்பெனிஸ் அசட்ஸ், லைபிலிட்டிஸ் அண்ட் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இன்கம் ஸ்டேட்மெண்ட் அவுட்லைன்ஸ் தி கம்பெனிஸ் இன்கம்ஸ் அண்ட் தி எக்ஸ்பென்சஸ். ஓகே, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இட் ஷோஸ் தி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இந்த 3 ஆக்டிவிட்டிலேருந்தும் வர கேஷ் ஃப்ளோவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த லெஜர் அக்கௌண்ட்டில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட், டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படி கேட்குறாங்க. இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ்டு, இனிமேல் அந்த ஜிஎல் அக்கௌண்ட்டை நம்மளால் யூஸே பண்ண முடியாது அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட். டார்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது, பட்டு நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிப்போம், இப்போதைக்கு எந்த டிரான்சாக்ஷன்ஸும் இல்லை அந்த அக்கௌண்ட்டில் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டார்மெண்ட் அக்கௌண்ட். ஓகே, வாட் இஸ் reconciliation of GL account அப்படின்னு யூ டாக் அபவுட் எனிதிங் தட் யூ நோ அபவுட் reconciliation of GL account அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், there are 4 points on which you can talk on this reconciliation. Like general ledgers are being reviewed to ensure that the source document match the balances shown in each account. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்லெஜர்லேருந்து வர பேலன்ஸ் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி ஆடிட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி டு என்ஷோர் தி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன் pristine கண்டிஷன், அதாவது கிளியராக இருக்கான்றதை பார்க்கறதுக்கு இந்த reconciliation நம்ம பண்ணுறோம். And review all adjusting journal entries recorded in the account within the period of appropriateness. நம்ம புக் பண்ணியிருக்கிற எல்லா adjusting journalஸும் கரெக்ட் தானா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் ரிவர்சல்ஸ் ரிவ்யூ டு என்ஷோர் தட் ஆல் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ரிவர்ஸ்ட் in that period, within the period have been reversed. அதாவது அப்ராப்ரியேட்டாக அந்த பீரியட் ரிவர்ஸ் ஆக வேண்டியது தான் ரிவர்ஸ் ஆகிருக்கா அப்படின்றதும் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜிஎல் reconciliation நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். நேம் சம் காமன் எரர்ஸ் இன் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து 4 types ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எரர்ஸ் ஆஃப் கமிஷன், இன்னொன்று எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல், அது எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் அண்ட் காம்பன்சேட்டிங் எரர். எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னா என்னென்னா, கரெக்டான அக்கௌண்ட்டில் தான் வந்திருக்கு, பட் தப்பான சப்லெஜரில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராமோட அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சோமோட அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் அக்கௌண்ட்ஸ் பேயபிளில் தான் அந்த அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது பேர் வந்து எரர் ஆஃப் கமிஷன். ஓகே, எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அசட்டாக புக் பண்ண வேண்டிய ஒரு டிரான்சாக்ஷனை வந்து எக்ஸ்பென்ஸாக புக் பண்ணிடுவீங்க. ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்கீங்க, இட் ஷுட் பி ஷோன் அஸ் அன் அசட்னு வச்சுக்கோங்க, பட் அந்த எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து P&L காமிச்சிடுறீங்க அப்படின்னா அது தப்பு, அது வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல். அது எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதை போஸ்ட் பண்ணாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா அது பேர் எரர் ஆஃப் ஒமிஷன். அது காம்பன்சேட்டிங் எரர்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, பட் 2 இடத்துலையும் அதே தப்பே பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணுறீங்க, 10,000 போடுறதுலாம் டெபிட்லேயும் 1000 கிரெடிட்லேயும் 1000 போட்டிங்கன்னா எரரே தெரியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் காம்பன்சேட்டிங் எரர், வேர் you book the same wrong amount in both the accounts. This is called compensating error. Okay, what is control account? What do you understand by control account? General ledger la appdi kettanga, control account is a general ledger account containing only summary accounts from the subsidiary ledgers. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இஸ் அ கண்ட்ரோல் அக்கௌண்ட். அக்கௌண்ட் ரிசீவபிளில் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. எல்லா கஸ்டமருக்கும் ஒரு சப்லெஜரில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஓகேங்களா, அந்த கஸ்டமரோட எல்லா பேலன்ஸும் தான் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளில் வந்து ஜென்ரல் லெஜரில் வந்து ரிப்போர்ட் ஆகும். ஸோ அப்போது அந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ன்றது ஜென்ரல் லெஜர்,
ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட்டும் வந்து சப்லெஜர், சப்சிடரி லெஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ன்ற ஜென்ரல் லெஜரில் டோட்டல் ரிசீவபிள்ஸ் எவ்வளோ, டோட்டல் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ, டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்க்க முடியும். பட் ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோன்றதை வந்து சப்லெஜரில் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கும் சப்லெஜர் அக்கௌண்ட்டுக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிஸ்ட் ஆஃப் ஆல் பேலன்சஸ் இன் த லெஜர் அக்கௌண்ட் and it is used to check the arithmetic accuracy in recording and posting. ஓகேங்களா, it's just a checking mechanism where you will have all the balances, debit balances இருக்கும், credit balances இருக்கும், டெபிட்டும் க்ரெடிட்டும் உங்களுக்கு வந்து டேலி ஆகணும். அப்போ தான் நீங்கள் போட்ட ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் கரெக்டு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் ஆகுது. ஆனால் பேலன்ஸ் ஷீட் on the other hand is a statement that shows the assets, liabilities and equity of a company. Equity na capital தெரியும் இல்லையா, and is used to ascertain its financial position. கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை அசர்டைன் பண்ணுறதுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபண்ட் ஃப்ளோன்றது வந்து we prepare based on working capital. Okay, it shows various sources from where fund is generated. ஓகே, எங்கேருந்தெல்லாம் ஃபண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது ஒரு கம்பெனியில் அப்படின்றத காமிக்குது. யூஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி. இது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சேஞ்சஸ் இன் கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் ஷோன் த்ரூ அ ஸ்கெடியூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். செப்பரேட்டாக அதை காமிப்பாங்க ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, பட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஒர்க்கிங் கேபிட்டலோட ஒரு எலிமெண்ட் விச் இஸ் கேஷ், அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் கேஷ் ஃப்ளோ பண்ணுவோம். ஓகே, கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷை வச்சு அண்ட் க்ளோசஸ் வித் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். அதுக்கு நடுவில் என்னென்னலாம் நடந்திருக்குன்றது காமிக்கிறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, தட் அஃபெக்ட்ஸ் த லிக்விடிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, லிக்விடிட்டின்றது வந்து கேஷ் அவைலபிலிட்டி, நம்மளோட பிஸ்னஸில் வந்து நம்ம எவ்வளோ கேஷ் அவைலபிளாக வச்சுருக்கோம் அப்படின்றது ஸ்டேட்டஸை தான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சேஞ்சஸ் இன் கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் ஷோன் இன் த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின். என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் ஐ ஹேட் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் and wanted to review the overall health of a company, which statement would I use and why அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு, பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மூணுத்தில் நான் எதை வச்சு நான் ஓவரால் ஹெல்த் ஆஃப் த கம்பெனியை அசர்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபேவரபுளாக ஒரு ஆன்சர் கொடுக்கணுன்னா கேஷ் இஸ் த கிங். ஓகே, ஸோ த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கிவ்ஸ் த ட்ரூ பிக்சர் ஆஃப் ஹவு மச் கேஷ் த கம்பெனி இஸ் ஜென்ரேட்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஹவவர், being said that, it is important to note that all the three statements truly are required to get the full picture of the health of the company. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு நம்ம எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோன்றது தெரியும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ ஆல் த்ரீ ஆர் இம்பார்ட்டண்ட், பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அப்படின்ற ஆன்சர் நீங்கள் கொடுக்கலாம். வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். யுவர் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி எவ்வளோ இருக்கோ அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். ரிசோர்ஸஸ் தட் த கம்பெனி கேன் கவுண்ட் ஆன் ஃபார் மீட்டிங் தேர் ஷார்ட் டேர்ம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டு ஆப்ரேட். அதாவது இப்போதைக்கு நமக்கு கேஷ் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெண்டர்ஸ்லாம் பே பண்ணணும், லயபிலிட்டிஸ்லாம் மீட் பண்ணுறதுக்கு தேவையான கேஷ் ஃப்ளோ இருக்கணும். ஸோ அது டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம அசர்டைன் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேஷு, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பேட் டெட்ஸ்னால் என்ன அண்ட் வாட் ஆர் த வேஸ் டு எஸ்டிமேட் யுவர் பேட் டெட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேட் டெட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஆன் அன் அசெட் விச் இஸ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஆஃப் அ கம்பெனி. இப்போ நம்மளோட ரிசீவபிள் இருக்குது, ஸோ அதில் வந்து நமக்கு பே பண்ண வேண்டியவங்க யாராவது லிக்விடேட் ஆகிட்டாங்க, அவங்களால நமக்கு பே பண்ண முடியல அப்படின்னா, ஸோ தட் இஸ் டு பி கன்சிடர்ட் as bad debt. ஓகே, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி
uncollectible account expense or doubtful account expense. Okay, so what are the ways to estimate the bad debts னு பார்த்தீங்கன்னா there are 3 ways. ஒன்று வந்து பர்சன்டேஜ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்ஸ், நமக்கு எவ்வளோ நம்ம கலெக்ட் ஆகணுமோ அதில் ஒரு பர்சன்டேஜ் வச்சு அவங்க வந்து பேட் டெப்ஸாக கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா ஏஜிங் அனாலிசிஸ் பண்ணலாம், யாரெல்லாம் எவ்வளோ நாளாக பே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற அனாலிசிஸ் வச்சு அதில் ஒரு பர்சன்டேஜ் வச்சு பேட் டெப்ஸ் கால்குலேட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ், ஃபுல் சேல்ஸோட பர்சன்டேஜ் எடுக்காமல் கிரெடிட் சேல்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் பேட் டெப்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மின் பண்ணலாம். What is bank reconciliation statement? Bank reconciliation statement allows individual to compare their bank account record in our books to that of a bank. பேங்க்கில் இருக்கிறதுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த பேங்க் reconciliation statement ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ BRS is prepared when the passbook balance is different from our cash book balance. நம்ம மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கும் பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வரும்போது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெல் மீ த பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னாலே இதுதான், அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓனர்ஸ் ஈக்விட்டி இஸ் கேபிட்டல், சரிங்களா? ஸோ அசட் அதே மாதிரி லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி. இந்த மாதிரி நிறைய விதத்தில் சொல்லலாம், பட் டு பி வெரி சிம்பிள் யூ கேன் கால் இட் லைக் அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி. இது பார்த்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை அமார்டைசேஷன் அண்ட் மென்ஷன் இட்ஸ் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமார்டைசேஷன் இஸ் அ அக்கௌண்டிங் கான்செப்ட் that is used to gradually write off your cost. Okay, so through amortization over a period of time, one can allocate the cost of an intangible asset or prepaid expenses. ஓகே, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு அசட்டாக இருக்கும், அதே மாதிரி இன்டான்ஜிபிள் அசட்டும் அசட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்ரி மந்த்து இல்லை எவ்ரி பீரியட் வந்து நீங்கள் அமார்டைஸ் பண்ணணும். ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வந்து P&Lக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, தட் இஸ் கால்ட் அமார்டைசேஷன். அதுக்கு என்ன ஜேர்னல் அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். P&L எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு உங்களோட அசட்டை வந்து கிரெடிட் பண்ணணும், சரிங்களா? பை விச் யுவர் அசட் பேலன்ஸ் வில் கீப் ரெடியூசிங் எவ்ரி பீரியட். வாட் இஸ் இம்பேர்மெண்ட் ஆஃப் அசட்? இம்பேர்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இம்பேர்மெண்ட் கேன் பி டேர்ம்ட் அஸ் அ ஃபால் இன் த வேல்யூ ஆஃப் அசட் due to multiple reasons. ஒன்று வந்து physical damage of the asset, இன்னொன்று obsolescence, out of fashion ஆயிடுச்சு, or due to technological innovations, new innovations வந்துச்சு, இப்போ அந்த மிஷின் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அப்படியே கம்மியாயிடும். ஓகே, தட் இஸ் கால்டு இம்பேர்மெண்ட். இம்பேர்மெண்ட் கேன் பி ரிட்டன் ஆஃப், அதை வந்து நம்ம வந்து P&Lல வந்து எக்ஸ்பென்ஸாக காமிக்கலாம். இன் சிம்பிள் டேர்ம், impairment is the difference between the fair value and the carrying value of an asset. fair valueன்றது வந்து நம்ம வாங்கும் போது இப்போ இருக்கிற அசட்டோட வேல்யூ, பட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு டியூ டு ஆல் தோஸ் ரீசன்ஸ் ஐ ஹவ் டோல்ட் அபவ். அப்படி இருக்கும்போது தட் இஸ் கால்ட் இம்பேர்மெண்ட் ஆஃப் அசட். ஓகே, வாட் இஸ் டெஃபர்ட் ரெவென்யூ அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்? ஸோ டெஃபர்ட் ரெவென்யூ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட். டெஃபர்ட் ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்போம், ஆனால் இன்னும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம ரெவென்யூவில் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது. சர்வீஸ் எப்போ ப்ரொவைட் பண்ணுறோமோ அப்போ தான் ரெவென்யூவாக நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கேஷ் ரிசீவ் பண்ணுறோமே, அப்போ எந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் ரெவென்யூ அக்கௌண்ட்டு, விச் வில் ஸ்டாண்ட் அஸ் அ லைபிலிட்டி இன் யுவர் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? அப்போது அது எந்த பீரியடில் நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோமோ அந்த பீரியடில் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அந்த லைபிலிட்டி அக்கௌண்ட்டை வந்து டெஃபர்ட் ரெவென்யூ அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு உங்களோட இன்கம்மை வந்து P&Lல க்ரெடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம், பட் இன்னும் பேமெண்ட் ரிசீவ் பண்ணல. இட் இஸ் அன் அசட். ஓகே, இட்ஸ் எட் டு பி ரிசீவ்ட் cash from products or services that are already sold or delivered to the customers is called accounts receivable. Okay, what is scrap value in accounting terminology? Scrap value is the worth of an asset when the asset itself is deemed no longer usable. அந்த அசட்டை நம்ம இனிமேல் யூஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணுறோம் இல்லையா,
அப்போது டிஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் வந்து ஸ்க்ராப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் லாங் டேர்ம் அசட் சச் அஸ் மெஷினரி, வெஹிக்கல், ஃபர்னிச்சர் ஹேஸ் கான் த்ரூ இட்ஸ் என்டையர் லைஃப் டைம், ஓகேங்களா, அண்ட் தென் இட் இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப். அப்போ வந்துட்டு ஸ்க்ராப் வேல்யூ இஸ் த estimated cost that a fixed asset can be sold for after factoring in full depreciation, ஓகேங்களா. The scrap value is also called as residual value, salvage value or breakup value. What are the bills receivable? Bills receivablesலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bills receivable are the proceeds or payments which a merchant or a company will be receiving from its customer. Okay, மணியா இல்லை, but in the form of bills which can be exchanged to cash with the banker. ஓகேங்களா, பேங்க்கில் கொடுத்துட்டு அந்த பில்ஸை கொடுத்துட்டு கேஷை வாங்கிக்கலாம். பேங்கர் லேட்டர் அந்த கஸ்டமர்கிட்டேருந்து கேஷ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, அதுதான் வந்து பில்ஸ் ரிசீவபிள். ஓகே, இந்த கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, depreciation. What is depreciation? Tell me the different methods of depreciation கேட்பாங்க. ஸோ depreciation refers to the decreasing value of any asset that is in use due to wear and tear or passage of time. டைம் போக போக அசட்டோட வேல்யூ கம்மியாகினே தான் இருக்கும் இல்லையா. அதுவும் இல்லாமல் அதை யூஸ் பண்ண அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து depreciation. அண்ட் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் calculating depreciation பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இருக்குது, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், annuity method and depletion method. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொவிஷன் அண்ட் ரிசர்வ். ப்ரொவிஷனுக்கும் ரிசர்வ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொவிஷன் திஸ் ரெஃபர்ஸ் டு கீப்பிங் த மணி ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஆர் கிவன் லைபிலிட்டி. ஒரு லைபிலிட்டிக்காக மணி எடுத்து வைக்கிறது வந்து ப்ரொவிஷன். ஓகே, இன் ஷார்ட் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பென்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். இப்போ தான் நம்ம பேட் டெட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பேட் டெட்ஸ் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணி வைக்கிறது வந்து ப்ரொவிஷன். ரிசர்வ்ன்றது ரெஃபர்ஸ் டு ரீடைனிங் சம் அமௌண்ட் ஃப்ரம் த ப்ராஃபிட் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராஃபிட்டை வந்து ப்ரொவைட் பண்ணி வைக்கிறது வந்து ரிசர்வ். இன் ஷார்ட் இட் இஸ் கால்ட் ப்ராஃபிட்ஸ். எக்ஸாம்பிள், ரிசர்வ் எதுக்கெல்லாம் ரிசர்வ் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ், கண்டிஞ்சன்சி ரிசர்வ், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் ரிசர்வ்ஸ் இருக்குது கம்பெனிஸ் கேன் ப்ரொவைட் ஃபார் ஃப்ரம் தேர் ப்ராஃபிட். What is accrual? The cost or revenues of events are recognized in the period in which they occur. காஸ்ட்டும் சரி, இன்கமும் சரி, எந்த பீரியடில் அது அக்கர் ஆகுதோ அந்த பீரியட்லேயே ரெக்கக்னைஸ் பண்ணோன்னா என்ட்ரி புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணிடணும். தோ த கேஷ் ஃப்ளோ மே டேக் பிளேஸ் இன் அனதர் அக்கௌண்டிங் பீரியட். நம்மளோட பேமெண்ட்டோ இல்லை வந்து நமக்கு வர வேண்டிய ரிசிப்டோ இன்னொரு பீரியடில் போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ரெக்கார்டிங் வந்து இந்த பீரியடில் பண்ணிடணும். Expense incurred but not recorded in books is accrued through a journal entry. சப்போஸ் ஏபி புக்ஸ்லையோ ஏஆர் புக்லேயோ அந்த என்ட்ரி போட முடியல அப்படின்னா அது வந்து அந்த அக்ரூவல் என்ட்ரி ஜேர்னல் மூலமாக போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்? அக்ரூட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு அக்ரூட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அக்ரூட் எக்ஸ்பென்ஸ்ன்றது லைபிலிட்டி. அக்கௌண்ட்ஸ் பேயபிளுக்கு பதிலாக அக்ரூட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் ஃபார் இன்கம். அக்ரூட் இன்கம்க்கு என்ன ஜேர்னல்? ஸோ அக்ரூட் இன்கம் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு இன்கம் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அக்ரூட் இன்கம்ன்றது அசட் அக்கௌண்ட். ஓகே, இன்கம் அக்கௌண்ட் வந்து பிஎன்எல்ல வரும். அதாவது கிரெடிட் பண்ணுறோம் இன்கம்மை. அண்ட் ரிசீவபிள் மாதிரி நம்ம அக்ரூட் இன்கம் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் tangible asset and what is intangible assetனு ஒரு கொஸ்டின் வரும். tangible assets are those which can be touched and have a physical existence. அதனோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடியும். which can be touched is defined as tangible asset. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மிஷினரி, வெஹிக்கல் ஆர் பில்டிங், ஆல் தீஸ் ஆர் assets which are tangible. ஓகேங்களா. intangible assets that do not have a physical existence. we cannot touch it, we cannot see it either. ஸோ அந்த மாதிரி அசட்ஸ் தான் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பேட்டன்ட் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ், ட்ரேட்மார்க்கு, பிராண்ட் நேம்ஸு, டொமைன் நேம்ஸு, இதெல்லாமே வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்.
இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஸ் பேயபிள் அவுட்ஸ்டாண்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதாவது ஒரு பேயபிள் அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அதாவது மொத்தம் அக்கௌண்ட்ஸ் பேயபிளோட பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை பர்ச்சேஸ் பர் டே, ஒரு நாளைக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோன்றது டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எத்தனை டேஸில் நம்ம பே பண்ணுறோன்றது தெரிஞ்சிடும். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஒன்று வந்து ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இன் தட் பீரியட். இது ரெண்டுமே அதே பீரியடுக்கு இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் இந்த மந்த்து. இந்த மந்தில் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிபிஓ, அதாவது டேஸ் பேயபிள் அவுட்ஸ்டாண்டிங் என்னன்றதை கம்ப்யூட் பண்ணிட முடியும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இன் ஜூன் பார்த்தீங்கன்னா 50,000, மொத்தம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இன் ஜூன் பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஸோ இதை வச்சு அந்த மந்த்துக்கு ஜூனில் 30 days இருக்கும் இல்லையா, ஸோ இதை வச்சு நீங்கள் டிபிஓ கால்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா 50,000 டிவைட் பை 5 lakh இன்டூ 30 days போட்டு பார்த்தீங்கன்னா 3 days வரும். தட் மீன்ஸ் அந்த கம்பெனி வந்து அவங்களோட பேயபிள்ஸை 3 days பே பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு சில இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ்லாம் கேட்பாங்க. லிக்விடிட்டி ரேஷியோ, அதாவது கம்பெனியோட கேஷ் பொசிஷனை பார்க்கறதுக்காக தான் இந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த நேம்லேயே நம்மளால் ஈஸியாக அந்த ரேஷியோஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கரண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி இஸ் யோர் கரண்ட் ரேஷியோ. குவிக் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் அசெட், கரண்ட் அசட்னு பார்த்தீங்கன்னா 1 year லைஃப் டைம் இருக்கும், அதுக்குள்ளே அதை நம்ம வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். பட் லிக்விட் அசட்ன்றது வந்து இமீடியட்டாக கேஷாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து குவிக் ரேஷியோ. ஸோ லிக்விட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி வில் கிவ் யூ குவிக் ரேஷியோ. சூப்பர் குவிக் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிட்லேயே வித்தின் த டே பண்ண முடியும். கேஷு, மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா, தி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ரேஷியோ அப்படின்னா cash flow from ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வர cash flow divided by current liability will give you operating cash flow ratio. இது வந்து இன்னொரு கொஸ்டின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. இது தனியாக கவர் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து இது இம்பார்ட்டண்ட்டு, நிறைய இன்டர்வியூஸில் இதை கேட்பாங்க. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோனா கரண்ட் அசெட் மைனஸ் இன்வென்ட்ரின்றது நம்மளோட ஸ்டாக்கு, அதுவும் கரண்ட் அசெட் தான். ஸோ அந்த கரண்ட் அசெட்லேருந்து இன்வென்ட்ரியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணோம். கரண்ட் அசெட் மைனஸ் இன்வென்ட்ரி டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி இஸ் யோர் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. What is contingent liability? Contingent liability is a potential liability that may occur in the future, such as pending lawsuits or honoring product warranties. அதாவது இந்த liability lawsuitலாம் இப்போ நமக்கு அகேன்ஸ்டாக யாரோ கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எதாவது பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி வரலாம் இன் ஃபியூச்சர். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்கோம், 2 years வாரண்ட்டி, 3 years வாரண்ட்டி. ஸோ நம்ம ப்ராடக்ட் ஃபெயில் ஆகலாம், அந்த டைமில் நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி சொல்கிறோம். ஓகே, இஃப் த லைபிலிட்டி இஸ் லைக்லி டு அக்கர், அதாவது அப்படி சப்போஸ் அது இன்கர் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட் கேன் பி ரீசனபிளி எஸ்டிமேட்டட். அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இவ்வளோ ஆகுன்றதை வந்து நம்ம ரீசனபிளாக எஸ்டிமேட் பண்ண முடியும் அப்படின்னா தட் ஷுட் பி ரெக்கார்டட் இன் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம். அந்த கம்பெனியோட புக்ஸில் வந்து அப்போ தான் நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணணும். எப்போ லைக்லி டு அக்கர் ஆகிற மாதிரி இருக்கணும், ப்ளஸ் எஸ்டிமேட்டபிளாக இருக்கணும். அப்போ தான் இந்த லைபிலிட்டி மேபி டிஸ்க்ளோஸ் இன் அ ஃபுட் நோட். அது வரைக்கும் வந்து அப்படி இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்குது, ரிசல்ட்டு தெரியல அப்படின்னா இந்த லைபிலிட்டியை பற்றி ஃபுட் நோட்டில் மட்டும் போட்டால் போதும், புக்ஸில் அதை கொண்டு வர வேண்டாம். ஓகே, இது சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இது ஆடிட்டிங்க்கும் அக்கௌண்டிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, accounting is about recording daily business activities in your books of accounts. Okay, auditing என்றது என்னன்னா checking whether all the events have been noted down correctly or not. ஓகே, ப்ராப்பராக நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஆடிட்டிங். அக்கௌண்டிங் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறது, ஆடிட்டிங் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டோமான்றதை செக் பண்ணுறது. ஜிஎஸ்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் ஜிஎஸ்டி கேட்டாங்கன்னா, ஜிஎஸ்டி இஸ் அக்ரானிம் ஃபார் goods and service tax and it is an indirect tax. ஓகேங்களா, டைரக்ட் டேக்ஸ்ன்றது இன்கமில் சார்ஜ் பண்ணுற டேக்ஸு, அதை நம்ம டைரெக்டாக நம்ம கவர்மெண்ட் பே பண்ணிவிடுவோம். பட் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றது ப்ராடக்ட் மூலமாக எண்டு கஸ்டமருக்கு போகிறது தான். ஓகே, the seller charges it to the customer on the value of service and the product that is sold.
Okay, the seller then deposits this GST amount that is collected from the customers to the government. Okay, what is TDS அப்படின்னு கொடுப்பாங்க. TDS என்பது tax deduction at source. அதாவது கொடுக்குற இன்கம்ல நம்ம வந்து டாக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதை தான் வந்து TDS சொல்லுவாங்க. இட் இஸ் இன்ட்ரடியூஸ் டு கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் த கம்பெனி ஃப்ரம் வேர் த எம்ப்ளாயி இன்கம் இஸ் ஜென்ரேட்டட். ஈவன் நம்ம வந்து வெண்டர்ஸ்க்கு கூட டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவோம். whenever we make payment we withhold tax. That is also a part of TDS only. Okay, TDS shown on the assets section right after the head of current asset. TDS current asset தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். Okay, what is deferred tax liability and what is the deferred tax asset and how it is calculated? Right, deferred tax liability and asset வந்து அப்படியே completely contradictory to each other. Liability என்றது என்னன்னா, that signifies the company may pay more tax in the future due to current transaction. நம்ம அசஸ் பண்ணதை விட நிறைய பே பண்ண வேண்டிய வந்துச்சுன்னா அது வந்து deferred tax liability. Okay, deferred tax asset என்றது என்னன்னா, you paid more than what is required to be paid. Okay, so the definition பார்த்தீங்கன்னா is when the tax amount has been paid and has been carried forward but is still not been recognized in the income statement. ஓகே, நான் அதிகமாக பே பண்ணிட்டோம் பட் இன்னும் நம்ம வந்து P&L காமிக்கல அதை அப்படின்னா அது வந்து deferred tax asset-ஆக வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிறோம். The value is created by taking a difference between the book income and the taxable income. ஸோ deferred tax asset value எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா புக் இன்கம்க்கும் taxable இன்கம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். சரியா? What is tax audit? It is also an important question. A tax audit is an assessment of an organization's or individual's tax return by Internal Revenue Service. Okay, அவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க, நம்ம கரெக்டாக தான் வந்து இன்கம் கால்குலேட் பண்ணியிருக்கோமா, டிடக்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து டேக்ஸ் ஆடிட். இது வந்து அப்ளிகபிள் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆல்சோ தி கம்பெனிஸ். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, tax audit assessment of an organization and individual's tax return. நம்மளோட டேக்ஸ் ரிட்டர்னில் வந்து ஆடிட் பண்ணுறது in order to find that the income and the deductions are recorded accurately. Okay, நம்ம செஷனில் லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். வாட் இஸ் statutory audit? Statutory audit is a legally required review of the accuracy of a company or government or financial statement and records. சரிங்களா? So an audit is an examination of records held by an organization which involves analysis of your financial records and other areas. என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க, உங்களோட ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஓகேயா? The purpose of financial audit is often to determine if the funds are handled properly. ப்ராப்பராக ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோமா, all required records and filings are accurate-ஆ இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறது தான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட். ஓகேங்களா? firms that are subject to audit include public companies, banks, brokerage, investment firms and insurance companies. எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்து legally required. ஓகே, ஸோ இதோட இந்த கொஸ்டின்ஸ்லாம் முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு இன்னொரு செஷனில் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.